நேற்று நடந்தது தான் இந்த விலாகு. யூஸ்வலாக அதுக்கு முந்தின நாள் வியாழக்கிழமையே வந்து வீட்டில் துடைக்கிற வேலை இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுருவேன். அன்றைக்கி ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுனால எந்த வேலையுமே பார்க்க முடியல. காலையில் எழுந்து தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருந்தேன். நேற்று ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஹார்மோனல் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹார்மோனல் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகேவாக தான் ஆயிடுச்சு. இப்போ வந்து எந்த இஷ்யூவும் இல்லை. ஆனால் டாக்டர் சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க, அந்த டேப்லெட் வந்து நீங்கள் இஷ்யூ இல்லை அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு 1 மந்த் வந்து கண்டினியூஸாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ ஓகே. நிறைய சஜஷன் கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய ஏஜ் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். எனக்கு 32 33 ஆகுது. அதுதான் ஓகே. அப்புறம் நேற்று வந்து காலையில் நேற்றுன்னு பார்த்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருந்தேன். ஹரிபரியாக தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் மதியம் லஞ்சுக்கு, ஒரு பக்கம் டிஃபனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு விஷயம்னா, பெரிய பாப்பா வந்து அதுக்கு முந்தின நாள் அவங்க ஆயா வீட்டில் தங்கிட்டதுனால அவளை கிளப்புற வேலை மட்டும் கொஞ்சம் மிச்சம். அப்படியே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, இன்ஸ்டா ஃபீடு எடுத்தாலே எனக்கு வந்து இந்த எப்ஸ்டின் ஃபைல் அப்படி தான் வந்துட்டுருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டின் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கான். அந்த ஆள் இருந்தான், அவன் இறந்துட்டான் இப்போது. அந்த ஆள் யாருன்னா, ஒரு மாமா, ஒரு புரோக்கர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பிள்ளைங்களுக்கு புரோக்கர் வேலை பார்த்த ஒரு மாமா பையன். அதில் வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. நம்ம சைல்டுஹுட்டில் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் பார்த்து வியர்ந்து இருப்போம்ல, ஐயோ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறையா பேர் அந்த ஃபைலில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு வீடெல்லாம் வச்சு அதில் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஆள் ஒரு தனி தீவையே வச்சு அந்த தீவுக்குள்ளே மாமா வேலை பார்த்துருக்கான். இதில் டிஸ்டர்பிங்கான விஷயம் என்னென்னா, குழந்தைங்கள வந்து இவங்க செக்ஷுவலி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான், ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாரையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணது மட்டும் இல்லை, சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. மனுஷங்களை சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. சொல்லும்போதே எனக்கு அப்படியே பதறுது பாருங்களேன். ஒரு சில விஷயம்லாம் சினிமாவில் பார்ப்போம். இன்ஃபேக்ட் நான் இந்த டாக்டர் படத்தில் இந்த பொம்பளை பிள்ளைங்களை கடத்துகிற சீன் வரும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு ஹெவியாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜஸ்ட்டு படம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை தேத்திட்டுருக்கேன். ஆனால் உலகத்தில் ஏதோ ஒரு மொழியில் இது நடந்துட்டு தான் இருக்குது. நிஜமாலுமே நடந்துகிட்ருக்கு. பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களையும் கடத்தி அவங்க செக்ஷுவலாக யூஸ் பண்ணது இல்லாமல் சமைச்சு பார்பிக்யூ மாதிரி சமைச்சு சாப்பிட்ருக்கானுங்க. நம்ம எந்த மாதிரியான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்களேன். ஒரே ஒரு டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்பீஷியஸ் இன் த வேர்ல்டு வந்து ஹியூமன்ஸ். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. மனுஷங்களை மாதிரி மோசமானவங்க யாருமே இருக்க முடியாதுல்ல. இது வந்து அங்கே வெளிநாட்டில் நடந்துகிட்ருக்கு. அது வந்து கொஞ்சம் ஃபைல், அதாவது ஒரு 68 ஃபைல்ஸ் பக்கம் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதிலே வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது. நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்களாம், ட்ரம்ப்லாம் வந்து முக்கியமாக இருக்கிறதுல, எலான் மஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்திருக்கு. அதுக்கே இவ்வளோ இன்னும் அது முழுசாக வந்துச்சுன்னா அதில் யார் யார் இருப்பாங்க அப்படின்றதுலே தெரியல, ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எனக்கு என்னென்னா, ஃபாரினில் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்தியாவில் இந்த மாதிரி எங்கேயாவது ஏதாவது நடந்துகிட்ருக்கும்ல, அது இன்னும் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம்ல, அதில் இன்னும் வெளியில் வராமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்ற ஒரு பயம். நினச்சி பார்க்கும்போதே பயமாக இருக்குது. அதில் வந்து குழந்தைங்க ஃபோட்டோஸ்லாம் நான் இருந்துச்சு பாருங்களேன். அதை பார்க்கும்போது மனசு அப்படி பதறுது. இது என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைங்கள சேஃபாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து செல்லம் பட்டு தங்கம் அப்படின்னு கொஞ்சி வளர்த்து பார்த்து எல்லாம் பண்ணி, ஏதோ ஒரு நாய்ங்க குழந்தைய சமைச்சு சாப்பிட்றாங்கன்னா எப்படி பாருங்களேன். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு இல்லை, எல்லா பிள்ளைங்களையும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சேஃபாக வச்சுக்கோங்க. ஒரு 3 டேஸாக இது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. சரி, உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே, நம்மளோட வீடியோக்கு வரலாம். நேற்று சமைச்செல்லாம் முடித்ததுக்கப்புறம் தலைவர் வந்து படைச்சிட்டாரு. எப்பயுமே யூஸ்வலாக தலைவர் வேலை தான் காலையில் படைக்கிறது, விளக்கேற்றுறது இதெல்லாமே முடிச்சுட்டு தான் அவர் சாப்பிடுவார். விளக்கேற்றி வச்சுட்டு வத்தி ஏற்றி வச்சுட்டு தான் சாப்பிடுவார். சாப்பிட்டதுக்கப்புறம் பாப்பா கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டா. பெரியவ இல்லாதனால சின்னவ மட்டும்தான். நேற்று ரொம்பவே லேட் பண்ணிட்டா. நானுமே லேட்டாக எழுந்ததுனால ஒன்று, அதுக்கப்புறம் படைச்சிட்டு கிளம்புறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த வருத்தம் கொஞ்சம் கூட அவள் மனசில் இருக்காது. அப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்து லாகின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு முட்டை ஆம்லேட் போட்டிருந்தேன்.
இந்த முட்டை ஆம்லேட் போடுறதுல ஒரு பெரிய டாஸ்க் வந்து இதை வந்து முழுசாக திருப்புறது தான். அது என்னமோ தெரியல, அந்த முதல் ஆம்லேட் எனக்கு முழுசாக வந்ததா சரித்திரமே இல்லை. அடுத்தடுத்து போடுறதாவது கொஞ்சம் வரும். ஆனால் இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் ஆம்லேட்டு. தலைவர் வெளில போயிட்டார், அதனால் அவருக்கு லஞ்சே இல்லை. அதனால் போட்ட ஒரு ஆம்லேட்டும் சொதப்பிடுச்சு. அது அப்புறமா எப்படியோ ஒட்டி கிட்டி மேட்ச் பண்ணிட்டேன். இந்த ஆம்லேட்டில் வந்து கேப்சிகம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருந்தேன். அதனால் ரொம்ப ஹெல்தி, நல்லா தான் இருக்கும். அப்புறம் மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேற்று கொஞ்சம் ஒர்க்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வேறு ஏதாவது வேலை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவை நான் போஸ்ட் போட்டிருந்தேன் இல்லையா, இதை வந்து நான் 750 வித் ஷிப்பிங்கோடு வாங்கியிருந்தேன். 750 ஷிப்பிங்கோடயே வந்திருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த புடவைக்கு நேற்று வந்து சுங்கு வைக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னமோ தெரியல, எல்லா புடவையிலும் அந்த சுங்கு வச்சு கட்டுறது தான் பிடிக்கும். அது சுங்கே இல்லாட்டாலும் நானே மேனுவலாக உட்காந்து பிரித்து சுங்கு வச்சுட்ருப்பேன். அது மாதிரி நேற்று வச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக சுங்கு வச்சுட்டு இருக்கும்போது தலைவர் வந்துட்டார். வேலை எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் காலையில் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு, நைட்டு டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இட்லி ஊற்றி வச்சுட்டு சட்னி பண்ணியிருந்தேன். கார சட்னி, பூண்டு சட்னி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சீசனில் பூண்டு வந்து ஈரப்பூண்டு நிறையா கிடைக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஈரப்பூண்டு வந்து சீக்கிரம் வீணாயிடும், அது ஓகே தான். ஆனால் காஞ்ச பூண்டை விட ஈரப்பூண்டு வாசனை வந்து சூப்பராக இருக்கும். காஞ்ச பூண்டு வந்து 10 பல்லு போட வேண்டிய இடத்துல நீங்கள் ஈரப்பூண்டு 5 பல்லு போட்டாலும் அதோடய வாசனை தூக்கி சூப்பராக கொடுக்கும். ஸோ நல்லாயிருக்கும். நைட்டுக்கு பூண்டு சட்னி தான் பண்ணியிருந்தேன். சிம்பிள் தான். பூண்டு ஒரு 3 பூண்டு, முழு பூண்டை அப்படியே தோல் எடுக்காமல் உரித்து போட்டுட்டு, ஒரு 4-5 தக்காளி, பழுத்து தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு, ஒரு 8-9 காஞ்ச மிளகாய் போட்டு, உப்பு போட்டு, கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கிட்டா கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டோம், வெறும் தக்காளி மட்டும்தான். ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். சுட சுட இட்லி எடுத்து வச்சுட்டு சட்னியை நல்லா கொதிக்க விட்டுட்டே இருக்கணும். இதில் என்ன ஒன்றுனா, சட்னி வந்து நல்லா கொதிக்க விடணும். எந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்றீங்களோ அந்த அளவுக்கு பூண்டு ஸ்மெல் இல்லாமல் சட்னி சூப்பராக இருக்கும். நடுவில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமுமே நல்லாயிருக்கும். வயிற்று இறைச்சல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நல்லா சட்னியை எடுத்து வச்சுட்டு சுட சுட இட்லி வச்சு இந்த சட்னியை வச்சு கொடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல அவங்க 4 இட்லி சாப்பிடுவாங்க. நான் வந்து இந்த சட்னிக்கு வந்து நான் கேரண்டி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் அதான் நடக்கும். இந்த சட்னி செய்கிறப்ப மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 7 இட்லி நான் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை